ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். மக்கள் புரட்சி வெடிக்க வேணும். செம்மணி வளவு வரைக்கும், செம்மணி மனித புதகுழி வரைக்கும் செல்வதற்கான ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தந்துதவ வேண்டும் என்று அன்பாக வேண்டுகின்ற இந்த போராட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் தாய்மார்களாகிய நாங்கள் எங்களோடு எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை பயணிக்க வேண்டும் 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 வேண்டும். ஒரே ஒன்றை தான் கேட்கின்றோம். எமது உறவுகளை இன்று 16 வருடங்களுக்கு மேலாக நாம் காணாமல் ஆக்கப்பட்டு எமது உறவுகள் பெருமதி மிக்கவர்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே நாம் இன்று இந்த பேரணியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். 16 வருட காலமாக நாம் யுத்தம் முடிவடைந்து 16 வருட காலமாக நாம் வீதி வழியிலே ஒரு போராடி கொண்டிருக்கின்ற தாய்மார்களாக நாங்கள் இன்று இந்த வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த வெயில் மிகவும் கொடூரமான வெயில். அந்த வெயிலிலும் நமது வயோதிப தாய்மார்கள் இன்று எத்தனையோ பேர் இந்த உறவுகளுக்காக நீதி கேட்பதற்கு தனது பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே இன்று இந்த வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றனர். நல்ல மகன்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையிலே கிட்டத்தட்ட 3000த்துக்கு மேற்பட்ட நாட்களில் வீதிகளில் சர்வதேசத்திடம் நீதி கோருகின்றோம். இலங்கை அரசாங்கம் நம்முடைய எந்தவித கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமாக இருந்தால் பண்டா செல்வா ஒப்பந்தம், கட்டிசைல்லா ஒப்பந்தம், ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம். ஐக்கிய நாடுகள் சபையினாலே ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினர் இன்றைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் 2 பாரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வடக்கிலே இந்த போராட்டம் காலையிலே 11 மணி அளவிலே ஆரம்பித்து இப்பொழுது செம்மணியிலே நிறைவடைந்திருக்கிறது. 2009க்கு பிற்பாடு யுத்தம் மௌனிக்கப்பட்ட சூழ்நிலையிலே
கடந்த 16 வருடங்களாக எங்களுடைய தாய்மார்கள் தங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக, பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன்மாராக இருக்கலாம், தந்தையர்களாக இருக்கலாம், எங்களுடைய அனைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளையும் தேடிய அவர்களுடைய போராட்டம் இந்த கொடுமையான வெயிலிலும் ஒவ்வொரு வீதியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த ஒரு சூழலிலே சர்வதேச சமூகம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இதற்கான ஒரு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும். மக்கள் புரட்சி வெடிக்க வேணும். அந்த மக்கள் புரட்சி வெடித்தால் மட்டும்தான் எங்களோட இனம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லையென்றால் அவங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில, மனித உரிமை பேரவையில இந்த வீட்டோ பவர் ஊடாக இப்ப கதைச்சிருப்பங்கள் வீட்டோ பவரை வச்சு இந்த கொண்டு வர சட்ட மூலத்தை தோற்கடிக்க வேணும் என்று. ஆகையினாலே தமிழருக்கு எந்த காலத்திலும் வீட்டோ பவர் இருக்கிற வரையும் ஒரு முடிவும் கிடையாது. வீட்டோ பவரை எதிர்த்து நாங்கள் போராட வேணும். அதுதான் என்னுடைய முடிவு.